பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நாளைதான் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது என்றாலும் இன்றே இந்திய வீரர்கள் பங்கேற்கும் தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெறுகின்றன. அது குறித்த விவரங்களை வழங்க செய்தியறையிலிருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சந்தானம். அவருடன் இணைய வழியில் பாரிஸிலிருந்து இணைந்துள்ளார் சுதன்ராஜ். சந்தானம், நீங்கள் தொடரலாம். நன்றி விக்னேஷ். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரினுடைய தொடக்க விழா நாளை நடைபெறிருந்தாலும் கூட இந்திய வில்வித்தை போட்டிகள் இன்று தொடங்க இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தி ஒன்றை தற்போது நாம் பார்க்கலாம். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவினுடைய பயணம் என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. பாரிஸ் நகரில் வில்வித்தை போட்டியில் மகளிருக்கான ரேங்கிங் சுற்று போட்டிகள் தற்போது தொடங்கி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடிய 128 வீராங்கனைகளும் இந்த ரேங்கிங் சுற்றுகளில் பங்கேற்பாங்க. ஒவ்வொரு வீரர்களும் 72 முறை இந்த அம்புகளை எய்வதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 720 புள்ளிகளில் ஒவ்வொரு வீராங்கனைகளும் பெறக்கூடிய புள்ளி அடிப்படையில் 1லிருந்து 128 வரை அந்த வீராங்கனையுடைய வரிசை என்பது வரிசைப்படுத்தப்படுவார்கள். முதல்ல ரேங்கிங் எடுக்கக்கூடிய வீராங்கனை 128வது ரேங்கிங் பெறக்கூடிய வீராங்கனையுடன் முதல் சுற்றில் மோதுவாங்க. எனவே இந்தியாவினுடைய வீராங்கனைகள் முதல் 10 இடங்களுக்குள்ள இடம்பெறும் பட்சத்தில் அவர்கள் இந்த வில்வித்தை தொடரில் காலிறுதி அரையிறுதி வரை செல்வதற்கான எளிமையான வாய்ப்பு என்பது இந்திய வீராங்கனைகளுக்கு ஏற்படும். அந்த வகையில் ஒலிம்பிக்கில் பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவினுடைய பயணம் என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவினுடைய மகளிர் மற்றும் ஆண்கள் அணியினர் வெள்ளி பதக்கத்தை வென்று ஒலிம்பிக் தொடருக்கு வந்திருக்கிறார்கள். 2012ஆம் ஆண்டுக்கு பின்பு ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி என ஒட்டுமொத்தமாக 6 வீரர்களும் பங்கேற்பதற்கான வாய்ப்பு என்பது பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவினுடைய வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு வாய்ப்பு என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1988ஆம் ஆண்டு முதல் வில்வித்தை போட்டிகளில் இந்தியா பங்கேற்றிருந்தாலும் கூட ஆண்கள் அணி ரவுண்ட் ஆஃப் 16 கடந்தும் அதே போன்று பெண்கள் அணி காலிறுதியை கடந்து இதுவரை முன்னேறியதில்லை. இருப்பினும் கூட இந்த ஆண்டு இந்தியாவுக்கு வில்வித்தையில் நிச்சயமாக ஒரு பதக்கமாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு என்பது ஒட்டுமொத்த விளையாட்டு ரசிகர்கள் மத்தியிலும் அதே போன்று விளையாட்டை பார்க்கக்கூடிய வீரர்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு என்பது இருக்கக்கூடிய சூழல் தற்போது இந்திய மகளிர் வில்வித்தை அணிகளுக்கான ரேங்கிங் போட்டிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்தியாவினுடைய முன்னணி வீராங்கனை 4வது முறையாக ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்கக்கூடிய தீபிகா குமாரி கடந்த 2 ஆண்டுகளில் தன்னுடைய குழந்தை பிறப்பிற்காக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்காமல் இருந்தால் கூட கடந்த ஓராண்டுகளாக பயிற்சி மேற்கொண்டு மீண்டும் தன்னுடைய 4வது ஒலிம்பிக் போட்டியில் அவர் பங்கேற்றிருக்கிறார். தற்போது இந்த போட்டி என்பது ரேங்கிங் போட்டிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. மாலை 5:45 மணிக்கு இந்தியாவினுடைய ஆடவர் பிரிவிற்கான இந்த ரேங்கிங் சுற்றுகள் என்பது தொடங்க இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய இந்த ஒலிம்பிக் தொடரை பொறுத்த வரைக்கும் 117 வீரர்கள் இந்தியா சார்பில் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 32 விளையாட்டுகளில் 16 விளையாட்டுகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்கிறாங்க. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கின் போது அதிகபட்சமாக 121 வீரர்கள் இந்தியா சார்பில் பங்கேற்றதான் ஒலிம்பிக் வரலாற்றில் இந்திய வீரர்கள் அதிகமாக பங்கேற்றதுடைய வரலாறாக இருந்தது. இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் 117 வீரர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் 72 பேர் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 61% அதிகமான வீரர்கள் இந்த ஒலிம்பிக் போட்டியில் முதல் முறையாக இந்தியா சார்பில் பங்கேற்கிறாங்க. வில்வித்தை ஆடவர் பிரிவை பொறுத்த வரைக்கும் தற்போது இருக்கக்கூடிய ரேங்கிங் அடிப்படையில் பார்த்தோன்னா உலகினுடைய 2வது அணியாக இருக்கிறது. முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கக்கூடிய இந்திய ஆடவர் அணியில் தீரஜ், அவருடைய வயது 22ஆக இருந்தாலும் கூட சர்வதேச ரேங்கிங் பட்டியலில் 16வது இடத்துல இருக்கார். அவர் ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பையில் வெண்கல பதக்கம் வென்றிருந்த சூழலில் தற்போது இந்தியாவினுடைய பதக்கம் வாய்ப்பு என்பது வில்வித்தையில் அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து நம்மோடு தொடர்ந்து பேசுவதற்காக பாரிஸ் ஒலிம்பிக் நகரத்திலிருந்து பத்திரிகையாளர் சுதன்ராஜ் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி வரைக்கும் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியா 7 பதக்கம் வென்ற பின்பு அதே போல் ஏஷியன் கேம்ஸில் ஒரு 100 பதக்கங்களை வென்ற பின்பு இந்த ஒலிம்பிக்கில் எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் நாளை தொடக்க விழா நடைபெறதுல அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் எப்படி நடைபெற்று இருக்குது? அனைவருக்கும் வணக்கம். 100 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பிரான்சிலே ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறுகின்றன. வரலாற்றில் முதல் தடவையாக ஒலிம்பிக் போட்டிகளுடைய தொடக்க நிகழ்வு மைதானத்தில் தான் இடம்பெறுவது வழமை. ஆனால் ஒலிம்பிக் வரலாற்றிலே முதல் முறையாக மைதானத்துக்கு வெளியே
ஒரு நதியிலே இடம்பெறுகின்ற முதலாவது தொடக்க நிகழ்வு அணிவகுப்பாக இடம்பெற இருக்கின்றது. தலைநகர் பரிசை ஊடறுத்து செல்கின்ற செயின் நதியிலே 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த அணிவகுப்பு இடம்பெற இருக்கின்றது. 85க்கும் மேற்பட்ட கப்பல்களிலே 40 நடன கலைஞர்கள், 3000 கலைஞர்கள் தவிர 10,500 விளையாட்டு வீரர்கள் பங்கெடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு அணிவகுப்பாக நாளை பிரான்ஸ் நேரம் இரவு 7:30 முதல் இரவு 11 மணி வரை இது இடம்பெற இருக்கின்றது. உலகத்தின் பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள். இதேவேளை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தலைநகர் பரிசுக்குள் ஒலிம்பிக் போட்டிகள் தொடக்க நிகழ்வுகள் இடம்பெறுகின்ற இடத்துக்கு சாதாரண பொதுமக்கள் நெருங்க முடியாத அளவுக்கு பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உலகத்திலிருந்து 6000க்கும் மேற்பட்ட ஊடகங்கள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். 15 மில்லியன் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மொத்தமாக 30,000 காவல்துறையினர், 15,000 ராணுவத்தினர், 20,000 தனியார் பாதுகாப்பு பிரிவினர் தவிர வெளிநாட்டிலிருந்தும் ராணுவத்தினர் வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்தும் மோப்ப நாயகருடன் ராணுவத்தினர் இங்கே பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தவிர இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இஸ்ரேலிய வீரர்களுக்கு கடுமையான பாதுகாப்பு பணிகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமா சார், நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இந்த செயின் நதிக்கரையில் கிட்டத்தட்ட 164 படகுகளில் 94 படகுகளில் வீரர்களை அழைத்து சென்று இந்த துவக்க விழா நடத்துவதற்கான ஏற்பாடு என்பது இருக்கிறது. இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒலிம்பிக்கில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. கடந்த முறை நீரஜ் சோப்ரா இந்த தடகளத்தில் முதல் தங்கத்தை பெற்ற பிறகு இந்தியாவினுடைய வீரர்களுடைய வாய்ப்பு எப்படி இருக்குன்னு அங்கே பார்க்கப்படுகிறது சார். நிச்சயமாக ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் ஒவ்வொரு வீரர்கள் ஒலிம்பிக் வில்லேஜ் என்று சொல்லப்படுகின்ற பகுதிகளுக்குள் அவர்கள் அங்கே சேர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஏற்பாடுகள், அவர்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பிரான்சை தளமாக கொண்டு இயங்குகின்ற பல்வேறுபட்ட இந்திய ஊடகங்கள், இந்திய செய்தி தளங்கள் இந்திய வீரர்கள் பற்றிய ஒளிப்படங்களை பகிர்ந்து கொண்டிருப்பதோடு ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு இருப்பதை இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமா சார், இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவில் பாதுகாப்பு என்பது இருக்கிறது. இன்னும் ஒரு புறம் பார்த்தோன்னா பாரிஸ் ஒலிம்பிக் வில்லேஜில் பார்த்தோன்னா அந்த படுக்கைகள்லாம் கூட இயற்கைக்கு சூழலுக்கு ஏற்பவாறு அமைச்சிருக்காங்க. அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ஒலிம்பிக் வில்லேஜில் நிறைய வீரர்கள் ஒரே இடத்துல தங்கக்கூடிய அதிக வீரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறவருக்கு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க சார்? ஒலிம்பிக் வில்லேஜை பொறுத்த மட்டும் இந்த முறை பிரான்சினுடைய கொள்கை மாற்றத்தின் அடிப்படையிலே ஒரு புதிய கட்டுமானத்தை செய்கின்ற பொழுது இயற்கைக்கு கேடு விளைவிக்காத வகையிலே இயற்கையை ஒட்டியதான வகையில் தான் ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அந்த கட்டிடங்களுடைய வடிவமைப்புக்கு கூட இயற்கையோடு ஒத்ததாக சூரிய வெப்பத்தை ஏற்படுத்தி விடாத வகையிலே செய்திருக்கின்றார்கள். தவிர கிட்டத்தட்ட பெருவாரியர் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒலிம்பிக் வீரர்கள் ஒரு இடத்திலே தங்குகின்ற வகைத்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அன்னளவாக ஒரு நாளைக்கு 40,000 பேருக்கு உணவுகள், ஒரு நேரம் உணவுகள் பகிர்ந்தளிக்கின்ற அளவுக்கு அங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டுமே 3 அடுக்கு பாதுகாப்பு வலயங்கள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த 3 அடுக்கு பாதுகாப்பு வலயங்களை கடந்துதான் அந்த ஒலிம்பிக் விழாவுக்குள் ஒலிம்பிக் கிராமத்துக்குள் செல்ல வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தவிர இன்னும் ஒரு விடயம் சொல்லலாம். தலைநகர் பரிசிலிருந்து ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் இடம்பெறுகின்ற மைதானங்கள் களங்களுக்கு செல்வதற்கு வேக நெடுஞ்சாலைகளிலே தனித்த வீதி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வீதியிலே ஒலிம்பிக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே பயணிக்க முடியும் என்பது இங்கே கட்டுப்பாடாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. நிச்சயமா சார், ஒட்டுமொத்த உலகில் இருக்கக்கூடிய தடகள வீரர்களும் அதே போன்ற வீரர்களுடைய 4 ஆண்டுகளுடைய உழைப்பு என்பது பாரிஸ் ஒலிம்பிக் மூலமாக தான் அவர்களுடைய அறுவடை செய்வதற்காக காத்திருக்கிறாங்க. இணைப்பில் தகவலை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார்.
பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவினுடைய பயணம் என்பது தொடங்கியிருக்கிறது. இந்திய வில்வித்தை போட்டியில் மகளிர் அணிகளுக்கான ரேங்கிங் போட்டிகள் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த ரேங்கிங் அடிப்படையில் இந்திய வீராங்கனைகள் முதல் 10 இடங்களுக்குள்ள இடம்பெறும் பட்சத்தில் அவர்கள் இந்த தொடரில் காலிறுதி அரையிறுதி வரை முன்னேறுவதற்கான வாய்ப்பு என்பது மிக எளிமையாக இருக்கும் என்பதால் மிக முக்கியமான ஒரு போட்டியாக தற்போது நடைபெறக்கூடிய வில்வித்தைக்கான ரேங்கிங் போட்டிகள் என்பது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு செய்திகள் தொடரும்.